படம் நடிக்கணும்னா என் கூட நடிக்கணும். காட்டு பசின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பசி இருக்கு. டு பெர்ஃபார்ம் ஆர் டு ஆக்ட் டு டு. தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராக மிகப்பெரிய ரசிகர்கள் சாம்ராஜ்யத்தை கொண்ட நடிகர் சிலம்பரசன். சிம்பு தன் மீது எரியப்பட்ட பல எதிர்மறை விமர்சனங்களை வெற்றியின் படிக்கட்டுகளாக்கி தன் கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் உச்சத்தை தொட்டு ரசிகர்களின் மனதில் தனக்கென தனி சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார். நேற்று மார்ச் 9 சிலம்பரசனின் 48வது படமான STR 48 திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. இதற்கு முன்பாக நடிகர் துல்கர் சல்மான் கதாநாயகனாக நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தின் இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி இப்படத்தை இயக்குகிறார். உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களின் ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் STR 48 திரைப்படத்தை தயாரிக்கிறது. நடிகர் சிம்புவின் கெரியரில் அதிக பட்ஜெட்டில் தயாராகும் படமாக இது இருக்கும் என்றும் இப்படத்தை 100 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்க கமல் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதுமட்டுமின்றி இப்படத்தில் நடிகர் சிம்பு இரட்டை வேடத்தில் நடிக்க இருப்பதாகவும் தகவல் கசிந்துள்ளது. இது தேசிங்கு பெரியசாமி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்காக தயார் செய்த கதை என்றும் அதில் ரஜினியால் நடிக்க முடியாமல் போனதால் தற்போது சிம்புவை வைத்து அப்படத்தை எடுக்க தேசிங்கு பெரியசாமி களமிறங்கி உள்ளாராம். இப்படத்தில் மற்றுமொரு ஆச்சரிய தகவலும் நடந்துள்ளது. நடிகர் சிம்பு மாநாடு வெந்து தணிந்தது காடு என அடுத்தடுத்து 2 பிளாக்பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்ததால் அவர் தனது சம்பளத்தை 40 கோடியாக உயர்த்தினார். ஆனால் தற்போது கமல் தயாரிக்கும் படம் என்பதால் சிம்பு எந்தவித பேரமும் பேசாமல் தன் சம்பளத்தை குறைத்து நடித்து வருகின்றார் என கோலிவுட் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் இக்கதையின் மேல் சிம்பு அதீத நம்பிக்கை வைத்துள்ளதால் இப்படம் தன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் என மிகுந்த நம்பிக்கையில் சிம்பு இருப்பதாக தெரிகின்றது. சிம்புவின் இந்த சம்பள குறைப்புக்கு பின் ஒரு மாஸ்டர் பிளான் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது என்னவென்றால் இப்படத்தின் மூலம் தனது மார்க்கெட் கண்டிப்பாக உயர்ந்துவிடும் என்பதால் இதற்கு கம்மியாக சம்பளம் வாங்கிவிட்டு இதன் பின் தான் நடிக்க கமிட் ஆகும் படங்களில் சம்பளத்தை ஜெட் வேகத்தில் உயர்த்தி கேட்கவே சிம்பு இப்படி ஒரு முடிவை எடுத்துள்ளதாகவும் கோலிவுட் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது இயக்குனர் தேசிங் பெரியசாமி உடன் புதிய லுக்கில் நடிகர் சிலம்பரசன் இருக்கும் புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வெளிவந்து வைரலாகி வருகிறது. சிலம்பரசனின் இந்த புதிய லுக் தான் STR 48 படத்தின் லுக் என ரசிகர்கள் தற்போது இந்த புகைப்படத்தை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர்.